கைஸ், இன்னைக்கு நம்ம விளையாட போகிறது என்னதுன்னா கிறிஸ்மஸ் தாத்தா கிட்டேருந்து எஸ்கேப் ஆகணும். கிஃப்ட் தரேன்னு கூப்பிட்டு வச்சுட்டு கிறிஸ்மஸ் தாத்தாவுக்குள்ளே காணும். கிஃப்ட்டுக்குள்ளே தர மாட்டாரா? சீட்டிங் பண்ணிட்டாருங்க கைஸ். ஹாய் கைஸ், நான் உங்கள் அண்டங்காக்கா. கைஸ், இவன் என்ன பண்ணுறான்னா கிறிஸ்மஸ் தாத்தா gift கொடுப்பாருன்னு சொல்லிட்டு வந்திருக்கானா. அதனால நானும் ரொம்ப ஆசையாக எக்ஸ்ட்ரா ஒரு gift வாங்கிடலான்னு கூட வந்திருக்கேன். ஸோ வாங்க, நமக்கு என்ன gift கிடைக்குன்னு பார்க்கலாம். gift 10 கிஃப்ட்டுக்கு இருக்கு, கீழே இருக்கு. ஏ கைஸ், 10 கிஃப்டா? அப்போ எனக்கு ஒன்றெல்லாம் இல்லை 5 gift கிடைக்குமா? அதான் காக்கா, பாடி பாடியாக பிரிச்சுப்போமா? ஓகே ஓகே. ஃபஸ்ட்டு இந்த டோரை இருக்கு திறக்கணும். ஃபஸ்ட்டு இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகுறது நடுவில் கிஃப்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு கிஃப்ட் அங்கே இருக்கு. கிறிஸ்மஸ் தாத்தா, சாண்டா கிளாஸ் நான் பார்த்துட்டேன். நான் gift வாங்க போகிறேன். அது ஈவில் போனால் நான் கழிச்சு தின்னுரும். ஐயோ, அதனால இங்கேருந்து எஸ்கேப் ஆகல. பக்கத்தில் பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? சாண்டா கிளாஸ் வேஷம் போட்டுட்டு ஈவில் உட்காந்துருக்கு. பக்கத்துலேயே மைண்ட் கிராஃப்டில் இருக்கிற கோலுக்குள்ளே இருக்கு. ஃபஸ்ட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும். பின்னாடி வரல, போவோம். அச்சமில்லை அச்சமில்லை ஓடு. கீழே இவ்வளோ பள்ளத்தாக்கு பிடிச்சி. ஆமாம், ஹமாம் சோப்பு போட்டால் இப்படி நம்ம அச்சமில்லைன்னு ஓடலாம். ஃபஸ்ட்டு இது மேலே ஓடணும். நான் என்ன ஃபேக்ட்ரியில் பொம்மையா? எதுக்கு என்ன கூட்டிகிட்டு போய்கிச்சுக்காங்க? ஆனால் இது வழியாக தான் போகணும். இது வேறு ஸ்டக் ஆகுது. நீ ஏன் ஸ்லைட் பண்ணிட்டு போகிற? ஓடுடா. சில வாட்டி ஓடும்போது ஸ்டக் ஆகிடு. அதனால பரங்கிக்கா மண்டையா, இப்படி கேவலமாக ஓடுறாங்க. இதுக்கு தான் நான் அவன் கூட வர்றதே இல்லை. கிஃப்ட்டு? ஆமாம், கிஃப்ட்டு வேணும். சாரி, எனக்கு ஒரு 5 gift வேணும். கைஸ், நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிஃப்ட் என்னெல்லாம் கிடைக்கும், அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும். அந்த யாருக்கெல்லாம் சாண்டா கிளாஸ்ல இருந்து கிஃப்ட் கிடைச்சது சொல்லுங்க. 2 gift வந்துச்சு. நம்ம இங்கேருந்து வெளியே போகும்போது கோல்டன் கலர் கிஃப்ட்டு. அது gift கிடையாது, சாண்டா கிளாஸ். குழந்தைங்களை கடத்திட்டு வர ஈவில் சாண்டா கிளாஸ் இருக்கல்ல, அந்த வண்டி. கைஸ், எனக்கு இந்த தீம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குல்ல பார்க்க. அதுக்கிட்ட இன்னமும் சொல்ல மறக்கிறேனே, எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். கைஸ், நானும் மறந்துட்டேன், சாரி. ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பியா மேரியா? என்னமோ மேரி கிறிஸ்மஸ் எல்லாருக்கும். ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ். ஃபஸ்ட்டு இங்கேருந்து வெளியே போய் எல்லாரும் கிஃப்ட்டு ஷேர் பண்ணுவோம். சரி அந்த காக்கா? ஓகே. அதுக்குள்ளே நடிச்சுது. ஒரு காடு இருக்கு, எப்படி போகிறது? ஒரு ஐடியாவும் இல்லை. பங்கு. சரி போகலாம். எப்படி போகிறது? இங்கிட்ட ஷார்ட்கட் இருக்குல்ல, போடு. கைஸ், நல்லா இருக்கு. பட் இங்கே இவன் ஒருத்த மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால போர் அடிக்கி கைஸ். இவன் கூட இருக்கிறது இன்னும் ரொம்ப இவனை மாதிரியே ரொம்ப ஆளுங்க இருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும்ல, என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா இதோடைய செட்டப் அண்ட் தீம்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது. பட் இந்த பரங்கிக்கா மண்டையோட நான் சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ சேட். யாருமே இங்கே இல்லை. ஐயோ, பால் வருது, ஓடு. ஸ்னோ பால். அது நம்ம மேலே பார்த்தா நம்ம கடம். இங்கிட்ட ஒரு கிஃப்ட்டு. அந்த காக்கா, உனக்கு என்னென்ன கிஃப்ட் தான் கிடைக்கணும் நீ நினைக்க? எனக்கு சாண்டா கிளாஸ் என்ன gift கொடுத்தாலும் ரொம்ப பிடிக்கும். ஃபார் மீ ஆல்சோ. ஆனால் அந்த சாண்டா கிளாஸ் ஈவில். ரைஸ் பாருங்க, எவ்வளோ லெவல் இருக்குது. இதை ஃபுல்லாக க்ராஸ் பண்ணி இந்த பரங்கிக்கா மண்டையம் போயிடுவானா? இவனை நம்பி வேற நான் பின்னாடி வந்துட்டேன் கைஸ். உயிரை திக்குன்னு கையில் பிடிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. கடைசி ஒரு பெரிய ஃபைட்டே இருக்குது. செத்தாண்டா. இப்படியே நம்மளை உசுப்பேத்தி உடம்ப ரணகலாம் ஆக்கிட்டுறாங்க கைஸ். ஐயோ, எனக்கு வேற கொஞ்சமாக வாவ், ஸ்லைடில் இன்னொரு பார்த்தீங்களா? ஸ்னோ பால் வருது. நம்ம ஸ்னோ பாலை வச்சு நல்லா விளையாடலாம். ஸ்னோ மேன் பண்ணலாம். அது நம்மளை சாப்பிடாம இந்த நான் இருக்கிற ஏரியாவில் ஸ்னோவை நான் கண்ணால் கூட பார்த்ததில்ல. யாரெல்லாம் வின்டர் சீசனில் ஸ்னோ பார்த்துருக்கீங்களோ அவங்களாம் லைக் பண்ணுங்க. அதுக்கடுத்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கடுத்து பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணுங்க. அப்புறம் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். கைஸ், இந்த பரங்கிக்கா மண்டையை ரெகுலராக பார்க்கணுன்னு வேற ஆசைப்படுறீங்களா என்ன? இவன் அப்படியே கீழே விழுந்தா எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும்ல. விழு. ஃபஸ்ட்டு இங்கேருந்து கடந்து போகணும். விழுந்துட்டா. யூஸ் த வுடன் பிளாக்ஸ் டு அவாய்டு. முடியலை கைஸ், எவ்வளோ ப்ராடாக இருக்குது பாருங்கள் அந்த வுட்டு. அதில் கூட அவன் ஒழுங்காக ஓடாமல் குதிச்சு விளையாடுறான் தண்ணிக்குள்ளே. ஐயோ, தண்ணியா பார்த்தா? இவன் கூட சேர்ந்து இப்போ தான் 4 gift வாங்கியிருக்கான். என்னைக்கு 10 gift வாங்கி அதில் எனக்கு 5 கொடுத்து நான் அதை ஓப்பன் பண்ணி நான் ஹாப்பியாகி ஐயோ
இந்த கஷ்டம்டா. இந்த வீட்டை வந்து வெளியே போறதுக்குள்ள 10 gift 5 என்ன இப்பதான் 5 நிமிஷம். யாராவது ஐ டாக்டர் இருந்தீங்கன்னா கண்டிப்பா இவனை பாருங்க. இவனுக்கு கண்ணு தெரியாதுன்னு நினைக்கிறேன் கைஸ். தெரியும் எப்படி ஓடுறான் பாருங்க. விழுறதுக்கு தானே அங்க ஓடுறாச்சி. விழுந்து தானே ஆகணும். கீழே ஆரம்பம் இருக்கு. இந்த கீழே போக முடியல. விழுடா. இது மேல நிக்க என்ன நின்று இருக்குமா? உடஞ்சிட்டான் கைஸ். சரி அவனாவது புதக்குழிக்குள்ள போய் விழுவானா? ஆனா அங்க அப்படிதான் ரூட்டே இருக்கு. ஐயோ ஐஸ்லெஸ். எப்படியோ கீழே வந்துட்டோமே, அது வரைக்கும் சந்தோஷம். செத்து பழப்போமா, செத்து விளையாடுவோமான்னு வடிவேல் காமெடி தான் எனக்கு ஞாபகம் வருது. என்னோட கிஃப்ட் தூக்கு. ஏடுடா 5 gift வந்துருச்சு. இந்த 5 கூட நான் அப்படியே ஓடிடுறேன். நல்லா இருக்கேப்பா கூத்து. இங்கிட்ட வெளியே போகணும்னா என்னோட ஹெல்ப்பால தெரியும்டா, தெரியும். இப்படிதான் நீ எனக்கு செக் வைப்பன்னு எனக்கு தெரியும்டா. எப்படி வெளியே போவீங்க மகாராணி? அந்த காக்கா வேற வழியே இல்லை கைஸ். இவனை நம்பி வந்துட்டேன். இவன் கூட கடைசி வரைக்கும் ஓடித்தான் ஆகணும். ஆமாங்கிட்ட ஒரு கிஃப்ட் இருக்கு. நல்ல வேலை செத்து திரும்ப வந்துடுறான். அதனால எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. எப்படியோ ஒரு கிஃப்ட் எடுத்தாச்சே, போவோம். 6 gift வந்திருக்கு. இன்னும் 4 இருக்கு கைஸ். தயவு செய்து இவனுக்கு பாதி கண்ணு வேற தெரியாது. யாரு gift பார்த்தாலும் உடனே எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நாங்க gift எடுத்துடுறோம். எப்படியோ மரத்தை பெருசாக்கியாச்சு. இப்ப மேலே ஏறணும். இது வேற ஏற முடியல. ஏறுவோம். அந்த காக்கா அந்த கோடு அந்த உங்க எல்லாருக்கும் ஒன்று தெரியுமா? நீங்க எல்லாம் படம் பார்க்கும்போது அதுல நடிக்கிற ஹீரோயின்ஸோட கஷ்டங்கள் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் அதுல பேக்ரவுண்ட்ல எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அது மாதிரி தான் நானும். இவனை மட்டும்தான் எல்லாரும் பார்க்குறீங்க. ஆனால் இவன் பின்னாடி ஓடுற இந்த அண்டங்காக்கா உங்க யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாரும் ஷார்ட்ஸ் தானே பார்க்காங்க. புதுசா கேட்கீங்க அந்த காக்கா. ஃபர்ஸ்ட் பரங்கிக்கா மண்டையா வேலையை பாரு. என்ன தெரிஞ்ச அளவுக்கு நான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த இடத்த எடுத்து வெளியே போகணும். கைஸ் உண்மையிலே எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. பரவாயில்ல, ஆரோ மார்க் டைரக்ஷன்லாம் காமிச்சு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. பட் இவனுக்கு தான் கொஞ்சம் கண்ணு தெரியாததுனால கஷ்டப்படுறோம். வேற ஒன்றும் இல்லை. ஓவர். அங்கிட்ட ஒரு கிஃப்ட் தூக்கு. எடு எப்படியாவது எடுத்து 10 giftல 5 giftை ஃபர்ஸ்ட் குடுடா. என்ன தலைக்கு நாங்க குடிப்போம். வந்துச்சு. ஹைட்டு வேற கம்மி. பார்க்க ஜெகன்மோகினி குட்டி பிசாசு மாதிரி இருக்கான். சரி, போன வீடியோலயே இவனை குட்டி சாத்தான்னு கூப்பிட்டதுனால இந்த வீடியோலையும் அதே நேம் வைக்க வேண்டாம் அப்படின்னு தான். இவன் ஹேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். அதனால தான் இவனை பரங்கிக்கா மண்டையான்னு வச்சுட்டேன். பரங்கிக்கா மண்டையனுக்கு முடி பாருங்க, மறுபடியும் இருட்டுக்குள்ள போய் சுத்துறான். அவனுக்கே என்ன பண்ணன்னு தெரியல. அவன் ஊர்ல 4-5 ஃப்ரெண்டு வச்சுட்டு சந்தோஷமா வாழுதான். நான் இவன் ஒருத்தனை வச்சுட்டு நான் படுற கஷ்டங்கள் முடியல சாமி. இங்கிட்ட கிஃப்ட் இன்னும் 2 எடுத்தாச்சு. 8 இன்னும் 2 எடுத்துட்டு இந்த இடத்த விட்டு ஃபர்ஸ்ட் வெளியே போதும். இல்லைன்னா அந்த கிறிஸ்மஸ் தாத்தா நம்மளே பொறிச்சு சாப்பிடுவான். இது என்ன ரெட் கார்பெட்லாம் போட்டிருக்காங்க உனக்கு? அந்த அளவுக்கு என் மேலே மரியாதை. பிகாஸ் ஐ எம் அ ப்ரோ பிளேயர். அங்கிட்ட ஒரு கிஃப்ட் 9th gift கைஸ். இன்னும் ஒன்று தான். அதை எடுத்துட்டோம். நாங்கள் தான் கிறிஸ்மஸ் சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவோம். கிறிஸ்மஸ்க்கு அது அடுத்தவே கிஃப்ட்டு. எனக்கெலாம் சாண்டா கிளாஸ் ரொம்ப கிஃப்ட்டு கொடுத்துருக்காரு கைஸ். பட் நான் படிக்கும்போது ஸ்கூல் டைமில், ஸோ அதனால் எனக்கு ஸ்கூலுக்கு தேவையான ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் மட்டும்தான் இந்த கிஃப்டில் இருக்கும். வேறு எதுவும் என்னால் எதிர்பார்க்க முடியல. இப்போ அந்த காக்கா பெரிய ஆள் ஆயிட்டாங்க. அதனால் நான் சாண்டா கிளாஸை பார்க்கவும் இல்லை, கிஃப்ட்டு வாங்கவும் இல்லை. பட் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு சாண்டா கிளாஸை அனுப்பும் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு தேவையான கிஃப்ட்டு கொடுக்குறதுக்கு. ஸோ அந்த சாண்டா கிளாஸ் யார் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இந்த எவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த இடம். உண்மையிலே சூப்பராக இருக்குது. அங்கிட்ட ஒரு கிஃப்ட்டு. ஸ்னோ வேர்ல்டுனா இப்படி தான் இருக்குமா? அவ்வளோ உண்மையிலேயே நான் இதை ரியல் லைஃப்பில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். யாரெல்லாம் இந்த மாதிரி ரியல் லைஃப்பில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களோ லைக் பண்ணுங்கள். 10வது கிஃப்ட்டே எடுத்தாச்சு. 10க்கு 10. எஸ், 10 gift கிடைச்சிருச்சு. வா, ஏண்டா
என்ன பார்த்தா பாவமா இல்ல கிஃப்ட்? பாவமாவே இல்ல, gift கிடைச்சிட்டுன்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டான். அது இவனுக்கு பிடிக்கல. நான் தானே கீழே இல்ல, நீயா? விழுந்து விழுந்து நான் gift ஓபன் பண்ணணும்ல, சீக்கிரம் வெளியே போனாதானே ஓபன் பண்ண முடியும். வீட்டுக்கு போடும், அது வரைக்கும் நம்மளுக்கு சேஃபே கிடையாது. இது வேற இவ்வளவு குதிச்சு போக தெரியும். குதி, நீயே பின்னாடியே வா. ஜம்ப் பண்ணு. உன் கூட சேர்ந்து நானும் விழுந்த பாத்தியா, நான்லாம் எங்கேயுமே விழவே இல்லை. நீ விழுந்து விழுந்து என் டைமை வேஸ்ட் பண்ற. நான் இல்லைன்னா நீ இங்க இருந்து வெளியவே போக முடியாது. தெரியும். அப்ப எதுக்கு பேச? இனிமேல் அடுத்த கேமுக்கு கூப்பிடு, உனக்கு இருக்கு பாரு. எப்படியாவது ஐஸ் வச்சு கூப்பிடுறோம் கைஸ். அப்போ பேசும்போது வாழைப்பழம் மாதிரி பேசுறாங்க கைஸ். எப்படியோ லாஸ்ட் ஃபைட் இன்னாங்கிட்ட சாண்டா கிளாஸ் அனுக்குறாரு. சாண்டா கிளாஸ் கண்ணு தந்துட்டாரு. ஓ ஈவில் சாண்டா காலி தான் இன்னைக்கு நீ போண்டா. அடி கைஸ் பார்த்தீங்களா, சாண்டா கிளாஸ் ட்ரெஸ் போட்டு ஈவில் இருக்கிறது எவ்வளோ பெரிய வேலை பார்க்க பாருங்க. ஃபஸ்ட்டு உன் கடையை முடிச்சுட்டு இங்கேருந்து வெளியே போகணும். போகலாம் கைஸ், சீக்கிரம் போயிட்டு எனக்கு வந்து 5 gift நான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். நான் ரொம்ப அதுக்கிட்ட இல்லை, ஸ்பெஷல் பவர்ஸ் வேறு இருக்கு. அது எல்லாரும் ஐயோ பக்கத்தில் வந்துட்டாங்க. ஓடு. நான் ஒன்றும் சாண்டா கிடையாது. அதனால தான் சாண்டா கிளாஸ் ஓட சொன்னேன். எப்படியும் ஓட மாட்டேன். ஈவில் சாண்டா, ஈவில் சாண்டாவுக்கு அடிப்படைலாம் என்னன்னு தெரியல. கிரீன் கலர் வேற கம்மியாகிக்கிட்டே வருது. சாவ போறான்டா சாண்டா. அவன் எங்கே இருக்கான், இவன் எங்கே சொல்கிறான். அவள்லாம் காலி. இந்த மாதிரி வருவான். கைஸ் இவன் ஏதோ லக்கில் விளையாடுறான்னு நினைக்கிறேன், எனக்கும் தெரில. பட் எப்படியோ டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம வேற 10 கிஃப்டை கலெக்ட் பண்ணிட்டோம். போயிட்டு ஏதாவது ஒரு நல்ல கிஃப்ட்டை 5 கிஃப்ட்டை நம்ம சைடு வாங்கிடுவோம். ஓப்பன் பண்ணாமே எடுத்துடணும் கைஸ், இல்லாட்டி இந்த பரங்கிக்கா மண்டையா என்னை சீட் பண்ணும். எப்படியோ இந்த எல்லா பவர்ஸையும் உங்ககிட்டயும் நான் காமிக்க போறேன். நார்மல் எப்பவுமே நார்மலாக தான் இருக்கும். நார்மல் ஸ்பீடு 25, 25%, 50%, 100 இல்லை 10,000 தான் மாசே. இன்னும் 200 தொட்டு. என்ன கைஸ் போய் குப்புற விழுந்துட்டான். ஓ இதுதான் பவரா? இல்லை, இது வேலை இடிச்சு விழுந்துட்டேன். ஐயோ நான் சொல்லல. சரி இப்போ நம்ம என்ன செய்யுது? ஐஸ்கிரீம் மலை எவனோ நிற்கிறான். அதான் இருக்குதும் இங்கிட்ட ஒரு ரேங்கா. இன்னும் என்ன பேரையே காணும். ஓ உன் பேர் வேற இதுல வருமா நீ பண்ண காரியத்துக்கு? போ, ஈஸி மோட நான் முடிச்சிட்டேன். சரி ஈஸி மோடு கைஸ். எனக்கு கிஃப்ட்டை கொடுடா, நீ எந்த மோடுனாலும் முடியும். கிஃப்ட்டை கொடுடா. வெயிட் பண்ணிட்ட பவர்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டா உனக்கு கிஃப்ட். கைஸ் இவன் போய் விழுந்து விளையாடுறதுக்கு நானா கிடைச்சேன். சரி நார்மல் ஆயிடுச்சு. இப்போ என்ன செய்யலாம்? அந்த கலர் இருக்கு. ஏன் கிஃப்ட்டை கொடுடா. கிஃப்ட் இப்பயே வா, வெளியே போகணும். வெளியே போடா. இங்க என்னடா ஜம்ப் பண்ணி விளையாட இருக்க? இதான் அவுட் சைட். இங்கிட்ட என்ன கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி வெளியே போகணும்னு உனக்கு தெரியல அப்படித்தானே? இந்த நிறைய போர்ட்டல்ஸ் இருக்கே. அட பகவானே, இந்த நாயை நம்பி பின்னாடி வந்துட்டேனே. எப்படி வெளியே போகணும்னு தெரியாம உட்காந்துருக்கானே. எனக்கு தெரியும், சும்மா பவர்ஸை டெஸ்ட் பண்ணுறேன். சூப்பராக இருக்குல்ல பவர்ஸ் கைஸ். நீங்கள் இந்த மாதிரி ஜெயிச்சு பவர்ஸ் இருக்கும்போது ஒரு தனி குஷி வரும். அதை நீங்கள் ஃபீல் பண்ணுங்க. அதுக்கு இந்த கேமை விளையாடுங்க. வெளியே போயிட்டோன்னு நினைக்கிறேன். இவன் கூட சேர்ந்து நானும் குரங்கு வித்த காமிச்சுக்கிட்டு இருக்கேன்னா எனக்கு ஒன்றும் புரியலை. ஜாலியாக குடிச்சுக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். அம்மா இப்போ என்ன போர்ட்டல்ல போகலாம்? ஐயோ எதையாவது பிடிச்சி போடா. இதான போர்ட்டல். இது ஃபுல்லாக மைண்ட் கிராஃப்டில் வர ஃபர்ஸ்ட் போர்ட்டல்லே போ. ஃபர்ஸ்டா? நான் யோசிக்க. சரி